விஜய், நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேட்டா தயவு செஞ்சு கோவப்படக்கூடாது. கேளு சங்கீதா, நீ கேள்வி கேட்டு நான் என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன்? நான் ஏதோ கோபத்துல விவாகரத்து அப்ளை பண்ணிட்டேன். போய் அந்த கேஸ் வாபஸ் வாங்கிடலாமா? சங்கீதா, நீ எதுக்கு இந்த முடிவு எடுத்த எனக்கு மட்டுமில்ல பல பேருக்கு தெரியல, அத முதல்ல சொல்லு. அதுவா விஜய், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடிக்கிற நடிகை அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. அதான் கோபத்துல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். சங்கீதா, அது என்னோட தொழில், நீ என்னோட குடும்பம். எப்பவுமே தொழில் வேற, குடும்பம் வேற. ஓ சரி, அத நான் புரிஞ்சுக்கல விஜய். நான் செஞ்சது மிகப்பெரிய தப்புன்னு இப்படி உட்கார்ந்து பேசும்போதுதான் புரியுது. ஓ சாரி விஜய். இப்பவாது தெளிவா புரிஞ்சிடுச்சால நடிக்கிறியா சங்கீதா? ரொம்ப சந்தோஷம். இனிமே இப்படி கிறுக்கு மாதிரி பண்ணாத. ஐ மிஸ் யூ. இனிமேல் நம்ம ரெண்டு பேரையும் நினைச்சு உங்க ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே விஜயோட சண்டை போட மாட்டேன். இட்ஸ் ஓகே சங்கீதா. நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாருக்கும், என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ இல்ல வேற தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.